விநாயகர் சதுர்த்தி விழா இன்று நாடெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் பல பகுதிகளிலும் நடைபெற்ற அந்த கொண்டாட்டங்களின் தொகுப்பை பார்ப்போம். முழுமுதற் கடவுள் விநாயகரை போற்றும் வகையில் கொண்டாடப்படுவது விநாயகர் சதுர்த்தி விழா. இதையொட்டி மக்கள் பொது இடங்களிலும் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்துகின்றனர். விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு தேவையான பூஜை பொருட்களின் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. எருக்கம்பூ மாலை, அருகம்புல் மாலை ஆகியவற்றையும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. 10 நாட்கள் நடைபெறும் சதுர்த்தி விழாவின் ஒரு பகுதியாக புதன்கிழமை மாலை தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கற்பக விநாயகர் பெருமானுடைய திருவிழால் பிள்ளையார்பட்டியில் சதுர்த்தி பெருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் கொடியேற்றத்துடன் தொடங்கும். ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் கற்பக விநாயகர் பெருமான் பல்வேறு விதமான வாகனங்களில் திருவீதி உலா வருவார். சென்னை சிட்லப்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் ஆயிரக்கணக்கான விநாயகர் உருவங்கள் விதவிதமாக வடிவமைக்கப்பட்டு கண்காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சொர்க்கவாசல் விநாயகர் தொடங்கி கண்சிமிட்டி தும்பிக்கையால் பக்தர்களுக்கு ஆசீர்வதிக்கும் விநாயகர் வரை பலவிதமான உருவங்கள் பார்வையாளர்களை கவர்கிறது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் திரைப்படங்களை மிஞ்சும் வகையில் நவரத்ன விநாயகர் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் இந்த விநாயகர் அலங்காரம் காண்போரை அசத்துகிறது. விழுப்புரத்தில் விநாயகர் ஓவியத்தை தன் கண் இமைக்குள் பஞ்சு குச்சிகளை வைத்து பீமாராவ் ராம்ஜி என்பவர் உருவாக்கி புதுமை படைத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் முழுவதும் 75 இடங்களில் இந்து முன்னணியினர் விநாயகர் சிலைகளை அமைத்து வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இதற்கான பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.